ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சோம்பேறித்தனத்துக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் யாருன்னு வச்சுக்கோங்களேன், நானாக தான் இருப்பேன். ஏன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பித்த குஷியில் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு கேஸ் முடிஞ்சு வரலாம் லேட் ஆகிடுதா, வீடியோ போடுறதே விட்டாச்சு. இப்படிலாம் இருக்கக்கூடாது ஸ்ருதி, வெறி கொண்டு எழுந்துருன்னு சொல்லிட்டு இன்னிலேருந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி மண்டே மார்னிங் டியூட்டிக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன். எப்போதும் போல எழுந்திருக்கிறதே லேட்டு தான், அதனால தான் அவசர அவசரமாக கிளம்பிட்டுருக்கேன். காலை நேரத்தில் பார்க்கும்போது மூஞ்சி கொஞ்சம் இப்படி தான் கொட்றமாக இருக்கும். எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 7 மணிக்கு டியூட்டி, ஆனால் 6:30க்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸ்ருதி 6:30க்கெலாம் ரூமை விட்டே போயிடுவோம். ஏன்னா மிஸ் பர்ஃபெக்ட். நம்ம அப்பெல்லாம் கிடையாது. 7 மணிக்கு டியூட்டியா, 6:50க்கு போனால் போதும், சீக்கிரமாக போய் என்ன பண்ண போகிறோம் அப்படி ஒரு மைண்ட் செட் எனக்கு. ஆனால் இந்த காலையிலே அவசரமாக கிளம்பிட்டு இருக்கும்போது எனக்குன்னே நீங்கள் வருவீங்களாடாங்கிற மாதிரி இருக்கிறாள் தான் நம்ம சாக்ஸ். மடித்து வைக்கும்போது ஒன்றா தான் வைப்பேன், ஆனால் காலையில் அவசரத்தில் தேடும்போது ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது. அப்புறம் அதெல்லாம் அடிச்சு பிடிச்சி எடுத்து போட்டு கிளம்புறதுக்குள்ளே ஹபாடான்னு ஆகிடும். எப்படியோ ஒரு வழியாக எடுத்து பிடிச்சிட்டு எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. மணி ஒரு 6:45 இருக்கும். ஆனாலும் பாருங்களேன், சூரியன் எப்படி சுட்டு எரிக்கிறாரு. காலையிலே சூரிய பகவான் ரொம்ப உக்கரமாக இறங்கிட்டாரு போல், சும்மா பளிச்சு பளிச்சுன்னு அடிச்சுன்னு இருக்கிறாரு. எப்படியோ ஒரு வழியாக அடித்து பிடிச்சி கிளம்பி டியூட்டிக்கு போயாச்சு. பாருங்களேன், இதான் எங்கள் ஓஆர். எல்லோரும் எனக்கு முன்னாடி வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க சீக்கிரமாக வந்ததுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் டயத்துக்கு வந்துட்டேன். பெட்டிக்குள்ளே போன பாய் இங்கே வந்துட்டேன். அந்த மாதிரி காலையில் அவசர அவசரமாக மேக்கப் போட்டு இங்கே டெரரிஸ்ட் மாதிரி மூஞ்ச மூடிட்டுருக்கேன். பார்த்தீங்களா, இன்றைக்கி தான் நம்மளோட ஃபுல் டே கெட்டப்ஸ். இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஜூனியராக இருக்கும்போதெல்லாம் க்ளவுஸ் போட எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் சீனியரை கட்டெல்லாம் அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன். இப்போல்லாம் பாருங்கள், 2 செகண்ட் தான், டக்குன்னு க்ளவுஸை போட்டுனா கவுனை போட்டுனா வேலையை ஆரம்பிச்சினான்னு சொல்லிட்டு கடகடன்னு அரேஞ்ச் பண்ணி முடிச்சிடுறோம். அவ்வளோதான். இன்றைக்கே சீக்கிரமாக முடிஞ்சிச்சா, ஸோ சீக்கிரமாக ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ஜிம்முக்கு போய் கொஞ்சம் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சோம்பேறித்தனத்துக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் யாருன்னு வச்சுக்கோங்களேன், நானாக தான் இருப்பேன். ஏன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பித்த குஷியில் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு கேஸ் முடிஞ்சு வரலாம் லேட் ஆகிடுதா, வீடியோ போடுறதே விட்டாச்சு. இப்படிலாம் இருக்கக்கூடாது ஸ்ருதி, வெறி கொண்டு எழுந்துருன்னு சொல்லிட்டு இன்னிலேருந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி மண்டே மார்னிங் டியூட்டிக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன். எப்போதும் போல எழுந்திருக்கிறதே லேட்டு தான், அதனால தான் அவசர அவசரமாக கிளம்பிட்டுருக்கேன். காலை நேரத்தில் பார்க்கும்போது மூஞ்சி கொஞ்சம் இப்படி தான் கொட்றமாக இருக்கும். எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 7 மணிக்கு டியூட்டி, ஆனால் 6:30க்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸ்ருதி 6:30க்கெலாம் ரூமை விட்டே போயிடுவோம். ஏன்னா மிஸ் பர்ஃபெக்ட். நம்ம அப்பெல்லாம் கிடையாது. 7 மணிக்கு டியூட்டியா, 6:50க்கு போனால் போதும், சீக்கிரமாக போய் என்ன பண்ண போகிறோம் அப்படி ஒரு மைண்ட் செட் எனக்கு. ஆனால் இந்த காலையிலே அவசரமாக கிளம்பிட்டு இருக்கும்போது எனக்குன்னே நீங்கள் வருவீங்களாடாங்கிற மாதிரி